பேசின விஷயத்துக்காகவா இல்லை நான் சும்மா லைன் சொன்னதுக்காகவா தெரியல, அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணனுங்க முக்கியமாக இது போல சினிமாக்கள் வருதுன்னா அண்ணன்களோட தாக்கம் பயங்கர தாக்கம் இருக்கு. என் கூட உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் இந்த படத்தை இப்படி தான்டா இருக்கணும், இது இப்படி பண்றா, இப்படி பண்ணாதான்டா நம்ம வெளியே வர முடியும், நம்மகிட்ட பிஸ்னஸ் இல்லைன்னா கூட நம்ம கிட்ட போராடிக்கிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிளியரா சொன்னேன். ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் என்ன சொல்றது, இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்ணி இந்த படத்தை இப்படிதான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எங்க சித்தப்பா அவங்க இருக்காங்க. ஏன் அங்க இங்க கனெக்ட் பண்றேன்னா, நாங்கெல்லாம் ஒரே அலைன்மெண்ட்ல தான் போறோம். பாபா சாஹிபோடைய அந்த அந்த ஒரு பயணத்துல ஒரு பகுதி இது. ஸோ அதனால இவங்களுடைய ஐடியாலஜி சினிமாவா மாறுறதுக்கான முழு உழைப்பு போட்டது வந்து இவங்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே நிற்கிறதுக்கான ஒரு மெயின் பேஸே அதுதான். அப்புறமா என் குருநாதர், எனக்கு 3 குருநாதர் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா. இவர் வந்து சாம்ராஜ் மாஸ்டர்னு. இந்த 40,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கன்னடா சினிமாவில் இவரை தெரியாத ஆளே இல்லை. இவர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா படத்துலையும் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்தது தான் நானும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், எவாகலும் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னுடைய குருநாதர், ரொம்ப முக்கியமான குருநாதர், காலையில் தூங்கி எழுந்துச்சுனாவே 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சினிமாவை தேடி வரும்போது எங்கள் மாமா பையன் சுரேஷன் தான் தூங்கி எழுந்துச்சுனா இட்லி இருக்கும் தலைமாட்டில். இதுதான்டா சினிமா, இப்படி தான்டா பண்ணோம், லைவாக பண்ணோம், உண்மையை பண்ணோம், சும்மா ஃபேண்டசின்னு சொல்லி எல்லாம் பண்ண தேவையில்ல, உண்மையான கதையை போனால் அது மக்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி கொடுத்த சுரேஷன் நன்றி. அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. சிவா சார் வந்து அவர் கொடுத்த வாய்ப்பும் சரி, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணி வச்சதும் சரி, ரொம்ப வருஷமா அவர் கூட டிராவல் பண்ணி நிறைய விஷயத்த கற்றுன்னு இருக்கேன். முக்கியமாக அவர் எல்லா படத்துலையும் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவார். படம் பண்ணிட்ட பிறகு கூட போய் வெற்றிமாறன் சார் படத்தில் எந்த படத்தில் போனாலும் சிவா சார் இருப்பார். அது நான் ஒன்று பார்ப்பேன், இவர் படம் பண்ணிட்ட பிறகு ஏன்டா இங்கே போய் ஒர்க் பண்ணுறாருன்னா, ஒன்று ஃப்ரெண்ட்லியாக போய் ஒர்க் பண்ணணும், இல்லைனா அவர் கற்றுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும். ரெண்டுமே ஆரோக்கியமான விஷயமே, ரெண்டுத்தையும் அப்படியே கிராப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சிவா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு ப்ரொடியூசர் ஒரு காசு அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது. அப்போ அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிப்பாங்கன்னா அவ்வளோ அசால்ட்டாலாம் இல்லை. ஆனால் இதில் இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போது ஒடுக்கப்பட்டுட்டே இருக்கும்போது நம்ம உழைப்பு பாராட்டப்படவில்லைன்னா எப்படி, அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம நிற்கணும். ஸோ இது வெறும் படமாக மாத்திரம் நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு சித்தாந்தம், இது ஒரு பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், ரொம்ப கிராட்டிடியூடோடு எடுத்துன்னு போகிறோம், நன்றியோடு எடுத்துன்னு போகிறோம். அப்போது எல்லாருக்கும் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எங்கள் ஊரில் சித்தார்த் நகர் பசங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்னாவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துப்பாங்க. சித்தார்த் நகர், கேஜிஎல்இ, காத்தா நகர், இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த கதையை வந்து கதைன்றதை விட எங்களுடைய உழைப்பை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா ஜூட் ஃபலிக் ஹாக்கி அகாடமி, ஜூட் சார் வந்து அர்ஜுனா அவார்ட் வின்னர். நான் போனேன்னா அவர் பின்னாடி அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த படம் சொல்லி அவர் வந்து சப்போர்ட் பண்ண விஷயம், அதேமாதிரி எமோஷனெல்லாம் பயங்கரமாக ஆகிடுவேன் நான். நல்லா குபீர்னு கேமராமேன் சொன்னார், ஜி ஸ்டேஜில் கீஜில் அழுதுறாதீங்க ஜின்னு. சத்தியமாக ஆக மாட்டேன் ஜி, ஏன்னா இப்போ தான் நான் வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் அசர்ற மாதிரி இல்லை. பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்டலாம் வேணால் கதறி அழலாம். இந்த அண்ணன் முன்னாடியெல்லாம் அண்ணன் தெரியும், அண்ணனா நம்ம அண்ணன் சீனியர், நம்மளுடைய சீனியர் சினிமாவில் எங்களுக்கான சீனியர் அண்ணனுக்கெல்லாம் கதறி மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அவரெல்லாம் டே சாரிடா ஏன்டா அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு போயிருக்கு. ஸோ அந்த வகையில் அவ்வளோ ஈஸியெல்லாம் அழ மாட்டேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறதால பயங்கர போல்டாக, ஏன்னா இது ஒரு வாரில் இருக்குன்ட்டு எனக்கு நல்லா தெரியுது. கை காலை வெட்டினா கூட படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது எங்களை ஐடியாலஜி, இது எங்களோட சித்தாந்தம். வி ஒன்ட் கிவ் அப். ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகணும் மக்கள்கிட்ட. ஸோ அந்த வகையில் லக்ஷ்மி நாராயணன் அண்ணன் மாமாக்கும் அப்புறம் அக்காவுக்கும் பெரிய நன்றி. சரிங்களா. அப்புறம் அண்ணன் சொன்னாலும் அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு, இதுதான் இவ்வளோ தூரம் நான் எப்படின்னா பேசிடுவேனா, இவங்களை பற்றியெல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற நினைக்கும் போது ரொம்ப போல்டாக இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்னு தெரியாமல் இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கிளான்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ணன் இல்லாமல்லாம் நான் இங்கே இல்லவே இல்லை. பயங்கர ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அது எல்லாருமே தெரியும், டீமில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது சாதாரணமாகவே ஒரு அண்ணனா அப்படியே ஓகே எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கலாம். ஆனால் அவர் பயங்கர கிரிக்கெட்டர். எங்கள் வீட்டில் பயங்கர கப்புங்க இருக்கும், அதெல்லாம் தூக்கி வச்சு ஒரு வாட்டி வீடு ஷிஃப்ட் ஆகும்போதோ அந்த கப்புங்கெல்லாம் எடுத்து லோட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வேலைக்கு போகிற நிலமை இல்லை,
நீ வேலைக்கு போயே தீரணுன்ட்டார் ஒரு வாட்டி. நீ வேலைக்கு போயே தீரணும், ஏன்னா நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 லட்சம் 10 கோடி எடுத்து வந்தால் கூட இங்கே யாரும் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இப்போத்துக்கு ஃபேமிலியை பார்த்துக்கணுன்னா நீ வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் வந்தாச்சு. வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நானும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அது நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம டேரக்டர் ஆகிடலாமே, நம்ம எதுக்குடா வேலைக்கு போகணுன்னு. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நல்ல வேலை கிடைச்சிரும், பட் ஆனாலும் அது ஒத்துக்காது இல்லை பேஷன். அப்போது நான் 2 நாள் மனம் உடைச்சில் அதை அவர் புரிஞ்சுக்கினாரு. உன் ஸ்கிரிப்டெல்லாம் என் கப்பு மாதிரி வச்சிடாத, நீ போ, நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், நீ டைரக்டர் ஆகும். இங்கே நிற்கும் போது நான் டைரக்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்டை வைக்கல நான் நண்பன். அதுக்கப்புறம் நண்பன் ஒருத்தன் கத்தின்னு ஓடி நின்னா இல்லை விஜய்னு, இந்த காலேஜில் டான்ஸில் கூப்பிட்டு வந்து நடுவில் நிற்க வச்சு நீ பண்ணியா பண்ணுவேன்னு அசோசியேட் ப்ரொடியூசராக மாறி இதில் ரொம்ப பெரிய பயணம். நிறைய விஷயம் இழந்துட்டான் அவன் இந்த படத்தாலன்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் நிறைய விஷயம் இழந்துட்டான். பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னா அதுக்கு என் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கு நான் எப்படி என்ன ரிட்டர்ன்ஸ் பண்ண போகிறேன்னு தெரில. கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்கியா பேசின பேச்சில் எல்லாரும் சரியா. அதனால் அவர் விஜய்க்கும் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்பர்ட் நான் சின்ன வயசுலேருந்தே பயங்கர டிசிப்ளின்டு. அவரை பார்த்தாலே நம்ம ஏரியா புள்ள என்னடா இவ்வளோ டிசிப்ளினாக இருக்குது, நம்மளாம் அப்படி இல்லவே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருக்கும். டிசிப்ளினாக நடந்து வருவார், டிசிப்ளினாக நடந்து போவார். பேட்டிங் ஆடும்போது கூட ராகுல் டிராவிட் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார். அப்போ அவ்வளோ டிசிப்ளின்டான ஆளாக இருக்கும்போது அது பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் பயங்கரமாக ஒரு மூடை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கார். சரி, அவர்கிட்ட போய் நிற்கும் போது சூப்பராக ரிசீவ் பண்ணி எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறார். ஸோ ஆல்பர்ட் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் சேட்டண்ணன் கிராஃபிக்ஸ் ஒரு 3,000-4,000 படத்துக்கு வந்து ரோட்டோ ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் ஹாக்கி டீம்ஸை வந்து ஃபுல்லாகவே அந்த ஹாக்கி போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து பேக்ட்ராப் எல்லாம் பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுத்த சூப்பர்வைசர், கிராஃபிக்ஸ் சூப்பர்வைசர் எங்கள் மாமன் சேட்டனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் ஏசு வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து இப்போ பார்க்குற வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி ஷூட்டிங்லேயே அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஆஃப்லைன் எடிட் பண்ணி திருப்பி வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் வெறும் 1 hour மட்டும் படுத்து எழுந்துட்டு போகிற எனர்ஜி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து அந்த உழைப்பை எப்படி ரிட்டர்ன்ஸ் பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ ஏசு, சதீஷ் இவங்கெல்லாம் கிராஃபிக்ஸ் டீமுக்கு எல்லாமே ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், நீ காற்றுலேயே வரைவையா அப்படின்ட்டு பறந்தெல்லாம் வரைஞ்சாப்புல. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு என்னென்னா அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. ஷூட்டிங்கில் அன்றைக்கி வரப்போகிறதுலன்னு இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பறக்குதா வந்து ஆப்ரேஷன் அவங்க அப்பாவுக்கு ஆகிட்டே இருக்கும்போது கூட அங்கே ஆப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் குரூப்பில் இந்த ஐட்டம் இங்கே இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது, இந்த கண்டினியூட்டி அங்கே இருக்குது அப்படின்னு குரூப்பில் பேசிகிட்டே இருக்காப்புல அங்கே ஆப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. நானும் சரி, ஒரு ஆர்ட் டைரக்டர் இல்லைன்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஸ்பாட்டில் இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். நான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 2 மணி நேரம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கபார்னு பார்த்தா நான் ஃப்ரேமில் பார்த்துன்னுக்கிறேன், மூஞ்சி வந்துட்டு போகுது ஆர்ட் டைரக்டருது. என்ன ராஜா இங்கேனா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு முடிஞ்சிச்சு, அப்பா அனஸ்தீசியாவில் இருக்காரு, இன்னும் ஏஞ்சிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த கேப்பில் நான் இதை முடிச்சுட்டு நான் திருப்பி ஓடிடுறேன். ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் இல்லை, அவன் தான் பார்த்துக்கணும் அப்பாவை. அந்த நிலையில் இருக்கிறப்போ ஏன்னா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, இப்போ அவங்க இல்லை. பட் ஆனால் ரெண்டுத்தையும் பார்த்துக்கின விஷயம் வந்து அந்த நான் சொன்ன விஷயத்துக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக, முக்கியமாக இந்த ஐடியாலஜிக்கலாக அவன் எவ்வளோ கனெக்டடாக இருந்தால் அப்பா அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்த்துக்கணும்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணது ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பெரிய நன்றி. தம்பி தான் கூடயே சுற்றுனவங்க, இதை குத்துடலாமா ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் பண்ணி காட்டினாப்புல இல்லையா. ஸோ அதால் ரொம்ப பெரிய நன்றி ராஜா, பெரிய ஒர்க் அது. அதுக்கப்புறம் சவுண்டு கேட்குற விஷயம் எல்லாமே வந்து இவனுக்கு என்ன தெரியும்னா டிஜே தான் தெரியும். சாராவை டிஜே பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நீ வா இதெல்லாம் பண்ணுன்னு நைட் அண்ட் டே ஸ்பெஷலாக மியூசிக் கொடுத்து மியூசிக்கில் ஐடியா கொடுத்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ண சாராவுக்கு நன்றி. அதுக்கப்புறம் டிஏ ஆர்டிஸ்ட் திலீபனுக்கும் நன்றி. மேக்கப் ஆர்டிஸ்ட் பூஜா தீதி, குழந்தை பிறந்துட்ட பிறகு கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது, கை குழந்தையாக இருக்கும்போது கூட அவங்க கை குழந்தை இருக்கும், பட் ஆனாலும் வீட்டில் விட்டு வந்து நைட் அண்ட் டே என் கூட வந்து அது ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தீதி. தேங்க்யூ தீதி.